வணக்கங்க. வெல்கம் மை சேனல். நம்ம ஆரோக்கியம் நம் கையில். என்னுடைய பேரு மஞ்சுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, வாரத்தில ஒரு முறை கட்டாயமா நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பதிவு கொண்டு வருவேன். ஸோ எல்லா பேருமே கட்டாயமா நம்ம பதிவ பாருங்க. ஸோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ மாறி வரும் கலாச்சாரம், உணவு பழக்கவழக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரோக்கியத்தையும், நம்முடைய சந்தோஷத்தையுமே கெடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கட்டாயமா கொஞ்சமாச்சு நம்ம உணவு முறைகளையும், நம்ம பழக்கவழக்கங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலயும், அந்த எண்ணத்த கண்டிப்பா உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில இந்த பதிவு நான் பதிவிடுறேங்க. ஸோ கட்டாயமா உங்களுக்கு இந்த பதிவு நம்ம சேனல்ல வர எல்லா பதிவுமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. ஸோ வீடியோவ முழுமையா பாருங்க, பயன்பெறுங்கள், சந்தோஷமாவும், ஹேப்பியாவும் கண்டிப்பா வாழுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ மெயினாக நம்ம கால்சியம் குறைபாடு, நம்ம உடம்புக்கு தேவையான நம்ம எலும்புகள், பற்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க தேவையான முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா கால்சியம். ஸோ இந்த கால்சியம் சத்து நம்ம உடம்பிற்கு ஏன் தேவைப்படுகிறது? அப்படி இன்கேஸ் குறைவாக இருந்ததுன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன? மற்றும் அதற்கான உணவு முறைகள் என்ன? இயற்கையான உணவுகள், எளிதான உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற பற்றி பார்க்கலாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்து நம்ம உடம்பிற்கு ஏன் தேவை? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, உடலில் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் பற்களின் உறுதிக்கும் மிகவும் அவசியமான சத்து கால்சியம். இது தவிர இருதயம் சீராக இயங்குவதற்கும், தசை மற்றும் நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படுவதற்கும் கால்சியம் மிக மிக அவசியமான ஒன்றுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கால்சியம் எதற்காக தேவை அப்படின்றது. ஸோ இப்போது இந்த கால்சியம் குறைபாடு ஏன் வருது, யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு பழக்கம், வாழ்க்கை முறை காரணமாக கால்சியம் குறைபாடு பிரச்சனை அதிகமாக ஏற்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த குறைபாடு அதிகமாக டீ காஃபி குடிப்பவர்களுக்கும், தைராய்டு பிரச்சனை இருப்பவர்களுக்கும் அண்ட் ஜீரண குறைபாடுகள் இருப்பவர்களுக்கும் ரொம்ப அதிகமாகவே ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் அது மட்டும் இல்லைங்க, மூத்த வயது அதாவது ஓல்ட் ஏஜ் வயசு ஆக ஆக கூட இந்த மாதிரி காரணங்கள் கால்சியம் குறைபாடு ரொம்பவே அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மெயினாக ஆண்களை விட பெண்களுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த கால்சியம் குறைபாடு வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கால்சியம் குறைபாட்டை போக்குவதற்கு நாம் அன்றாடம் என்னென்ன உணவுகள் கட்டாயமாக எடுத்துக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கொஞ்சமாச்சும் கண்டிப்பாக கால்சியம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இப்போது கால்சியம் நிறைந்த ஒரு 8 முக்கியமான உணவு வகைகளை பற்றி பார்க்கலாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் தாங்க. ஸோ பாலில் கால்சியம் கொஞ்சம் அதிகமாகவே உள்ளது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா? ஸோ 100 மில்லிகிராம் பாலில் பார்த்தீங்கன்னா 175 அதாவது 175 மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க. கால்சியம் குறைபாட்டால் அவதிப்படுவர்களுக்கு கட்டாயமாக காலை மாலை இரு வேளையுமே பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பால் கட்டாயமாக குடிக்கணுங்க. அப்படி குடிக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் அளவில் பார்த்தீங்கன்னா 12% கால்சியம் தேவை எது பூர்த்தி செய்து? இந்த பால் பூர்த்தி செய்துங்க. ஸோ கட்டாயமாக பால் எடுத்துக்கோங்க. முக்கியமாக 40 வயதை கடந்தவர்கள். உங்களுக்கு பால் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் சம்மந்தப்பட்ட தயிர், மோர், வெண்ணெய், சீஸ், பன்னீர் போன்ற உணவுகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எள்ளுங்க. ஸோ எள்ளில் பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவிலான கால்சியம் சத்து இருக்குங்க. 100 கிராம் எள்ளில் 975 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குங்க. ஸோ 975 அப்படின்னா கட்டாயமாக என்ன பண்ணலாம், நம்ம கண்டிப்பாக எள்ளு எடுத்துக்கலாம். ஸோ கால்சியம் குறைபாட்டில் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி போன்ற பிரச்சனையால் கண்டிப்பாக எல்லா பேருமே கஷ்டப்படுவோம். ஸோ அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை கூட நம்ம என்ன பண்ணலாம், சமைச்சு சாப்பிட்லாங்க. உணவுகளில் தாளிக்கும் போது, மற்ற உணவு முறைகள் செய்யும்போது கூட இந்த எள்ளு எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, எள்ளு கலந்து செஞ்ச மற்ற உணவுகள் கூட எடுத்துக்கலாங்க. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா முட்டை வகைகள். ஸோ முட்டையில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளது. உணவுகள் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முட்டை தாங்க. ஸோ ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னா 25 மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க. மற்றும் உடலுக்கு தேவையான ஏராளமான விட்டமின் மற்றும் மினரல்ஸ் இந்த முட்டையில் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஸோ கால்சியம் சத்து குறைபாட்டினால் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக தினமும் 2 முட்டை சாப்பிடுவது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. 4வது எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா மீன் தாங்க. ஸோ மீன் பார்த்தீங்கன்னா மெயினாக கடல்
உணவுகள் வந்து அதிக அளவிலான கால்சியம் இருக்குங்க. குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, மத்தி, சாலமைன் வகை மீன்கள்ல அதிக அளவிலான கால்சியம் வந்து இருக்குங்க. 100 கிராம் மீன் துண்டுகள்ல வந்து 15 மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குங்க. ஸோ கட்டாயமா மீன் வந்துட்டு சாப்பிட மறக்கவே மறக்காதீங்க. அண்ட் 5வதா வந்து பார்த்தீங்கன்னா, கேழ்வரகுங்க. சிறுதானிய உணவுகளில் கேழ்வரகில் அதிக அளவில் கால்சியம் சத்து உள்ளதுங்க. 100 கிராம் கேழ்வரகில் 344 மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு தேவையான 35% தேவையை வந்து பூர்த்தி செய்யுங்க. ஸோ இட்லி, தோசை, இடியாப்பம் என ராகில் செய்த உணவுகளிலிருந்து ஒரு வேளையாவது கட்டாயமா எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லையா, உங்களுக்கு வந்து கேழ்வரகில் செய்த மற்ற உணவுகளோட நீங்க எடுத்துக்கலாங்க. ஸோ 6வதா வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம். பாதாமில் அதிக அளவில் கால்சியம் இருக்கும். 100 கிராம் பாதாமில் 250 மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குங்க. ஸோ கால்சியம் குறைபாட்டால் அவதிப்படுபவர்களுக்கு கட்டாயமா ஒரு கையளவு பாதாம் வந்து முந்தின நாள் இரவே வந்து நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த ஊறிய பாதாமை சாப்பிட்டு வருவதன் மூலம் கால்சியம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அண்ட் 7வதாக வந்து பார்த்தீங்கன்னா, சோயாபீன்ஸ். ஸோ சோயாபீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 275 மில்லிகிராம் வந்து கால்சியம் சத்து இருக்குங்க. கால்சியம் குறைபாட்டினால் கஷ்டப்படுறவங்க கட்டாயமா சோயாபீன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 8வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பழங்க. ஆரஞ்சு பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஆரஞ்சு பழத்தில் 40 மில்லிகிராம் கால்சியம் வந்து இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் சி கால்சியம் சத்தை உடல் உறிஞ்சுவதற்கு உதவி செய்யும். பச்சை காய்கறிகள் மற்றும் கீரைகளில் பொதுவாக அனைத்து வகை கீரைகளில் கால்சியம் சத்து உண்டு. அதிலும் குறிப்பாக பசலைக்கீரையில் அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்குது. காய்கறியில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொக்கோலி, வெண்டைக்காய், முள்ளங்கி போன்ற காய்கறியில் அதிக அளவில் கால்சியம் இருக்குங்க. இது போன்ற காய்கறிகளை அதிக உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ளுங்க. கால்சியம் சத்து உடலில் குறைவாக இருப்பவர்கள் இந்த உணவுகளை சாப்பிடுவது மட்டுமல்லாமல் தினமும் காலை மாலை என இருவேளையும் 1 மணி நேரம் சூரிய ஒளியில் நிற்க வேண்டும். நாம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து உடலில் முழுமையாக போய் சேருவதற்கு விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. ஸோ கட்டாயமாக விட்டமின் டி சத்து பெற மறந்துடாதீங்க. ஸோ என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு மூலியமாக நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.